தமிழகத்தில் சேவை மற்றும் உற்பத்தி துறையில் 64 விழுக்காடு மகளிர் பணியாற்றுவதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பு குறித்த கருத்தரங்கு சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தலைப்புகளின் கீழ் முன்னணி தொழில் நிறுவனங்களில் நிர்வாக அதிகாரிகளாக உள்ள மகளிர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பங்கேற்றார். நான் முதல்வன் திட்டம் மூலம் பெண்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுவதால் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். இங்கே வர பல இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வரும்பொழுது நாங்கள் நான் முதல்வன் திட்டத்து மூலமா டைப் பண்ணிக்கலாமா, நாங்கள் அங்கேருந்தே எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டே வராங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நான் முதல்வன் திட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் பல லட்சம் பிள்ளைகள் ஏற்கனவே பலனடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு நீண்ட நாளுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் அப்படியே தரமாச்சமோ ஒரு 1-2 வருஷம் வெறும் அப்ரெண்டிஸ் வேலைக்கு மாறலாம் இல்லை, தொடர்ந்து அந்த துறையிலேயே அவங்க இருந்து அந்த நிறுவனத்தில் பயணம் செய்கிற வாய்ப்பை அவங்க பெற்றிருக்கிறாங்க. பல தடைகளை தாண்டி பெண்கள் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்று கூறுகிறார் உலக சுகாதார நிறுவனத்தில் பணியாற்றிய சௌமியா சுவாமிநாதன். ஃபேமிலிக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை என்ன பண்ணலாம், பெண் குழந்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு சர்டன் பயஸ் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கும் அந்த பயஸ் நம்ம தெரியாமே கொடுத்து விடுறோம். என்ன ஆக்குபேஷன் ப்ரொஃபஷன் ஒரு ஆண் குழந்தை செய்ய முடியுமோ அதுவே ஒரு பெண்ணும் செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்ப பாக்குறோம் எல்லா ஃபீல்டுலுமே. அதனால நம்மளுக்கு பயாலஜிக்கலா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தொழில் தொடங்குவதற்கு பெருநகரங்களில் இருப்பது போன்று வாய்ப்புகள் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் குறைவாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர் கருத்தரங்கில் பங்கேற்ற மகளிர். நம்மளோட பழைய ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு முன்னேறி இருந்தா கூட இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டோம், Tier 2 cities வந்துட்டோம். ஆனா நம்மளை விட ரொம்ப ஒரு பிற்போக்கான இருக்கிற கிராமத்து பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோமா, நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் சொசைட்டிக்கு, அதெல்லாமே இங்க ஒரு முக்கியமான பேசுபொருளா இருந்துச்சு. தமிழகத்தில் பாலின பாகுபாடு குறைந்திருப்பதாலும் பணியாற்றுவதற்கான உகந்த சூழல் இருப்பதாலும் பெரும்பாலான மகளிர் பணிக்கு செல்வது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறார் இந்து பத்திரிகையின் என் ராம். தமிழ்நாட்டில் நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, நல்ல கொள்கைகள் இருக்கு, நல்ல பாலிசிஸ் இருக்கு. அதை இன்னும் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இன்னும் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வர எப்படி போக வேண்டுங்கிறதா இந்த விமென்ஸ் இந்த சம்மிட்னு கூட சொல்லலாம். இந்த இதில் அதோடைய நோக்கம் இதுதான். இந்த கருத்தரங்கை தி ஹிந்து பத்திரிகை மற்றும் தமிழக அரசின் தொழில் வழிகாட்டி நிறுவனம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் புதிய தலைமுறை ஊடக பங்களிப்பாளராக அங்கம் வகித்தது. இதுபோன்ற கருத்தரங்குகளை சிறிய நகரங்களிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் நடத்தப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய மகளிருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.